இன்னைக்கு என்னமோ அதிசயமா நேரமாவே எந்திரிச்சுட்டேங்க. ஏன்னா, அத்தையும் மாமாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால மட்டும் இல்ல, நான் நேத்திலேருந்தே நினைச்சுட்டு இருந்தேன். நேரமா எந்திரிக்கணும் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு, நான் நேரமா எந்திரிச்சுட்டேன். இந்த அரிசி கப்ப தேடி முடிக்கிறதுக்குள்ளயே பொழுதெல்லாம் போயிரும் மாட்டுக்கு. எதையும் அதை இதையும் கண்டுபிடிச்சு தேடி சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு, இப்ப வந்து பருப்பு தான் கடைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையிற கூடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தாரு. இல்லங்க நானே கடைஞ்சுட்டேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி உங்க ஆசைய கெட போணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர்ட்ட குடுத்துட்டேன். அவரே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. யார் யாரெல்லாம் நீங்க வந்து பருப்பு மத்துல யூஸ் பண்ணி பருப்பெல்லாம் கடைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்லுங்க. மேக்ஸிமம் இருப்பீங்க. இருந்தாலும் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நேரமா வேலையெல்லாம் முடிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு, துணி துவையறது இருக்குதுன்னு எல்லாம் துவஞ்சு போட்டாச்சுங்க. அதுக்கு பிறகு இந்த லோகித் வேற கம்முனே இருக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டே இருக்கான். என்னதான் பண்றதுன்னே தெரியல இவன வச்சுட்டு. குழந்தைங்கள வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. அதுக்கு பிறகு சரி அவன் குழந்தை தானே அப்படிதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் ரிலாக்ஸ் ஆயிட்டு, அவனுக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டு அவன் வேற ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தான். அழகா இருந்துச்சு. அதெல்லாம் ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க. அதுக்கு பிறகு எங்க சின்னத்த வீடு, எங்க மச்சான்டார வீடுலாம் வந்திருந்தாங்க. நியாயம் பேசிட்டு இருந்தாங்க. நாங்களும் நியாயம் பேசிட்டு பொழுது போறதே தெரியல.